வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆணையரவு உப்பு உற்பத்தி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க முன்வைத்த கருத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் துப்பாக்கிதாரிகளுக்கு விளக்கமறியல். இந்த ஆண்டு நிறைவடைவதற்குள்ள ஆசிரியர் வெற்றிடங்களை ஆட்சேர்ப்பு பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மைத்திரி ரணில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் கிடைத்த வெற்றி. கனடாவில் பிரன்பன் நகரில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைக்கப்பட்டமை கால பெறுமதிமிக்க செயல் என கனடிய தூதுவர் எரிக் வோல்டிடம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்துள்ளார். அதற்கு ஈழத்தமிழர்கள் சார்பில் கனேடிய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள சிவஞானம் ஸ்ரீதரன் கனேடிய தூதுவருடன் கடிதம் ஒன்றையும் கையளித்துள்ளார். குறித்த கடிதத்தில் பிரன்பன் நகரில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி நிறுவப்பட்டு வலி சுமந்த மாதமான மே மாதத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளவை பாதிக்கப்பட்ட எமது மக்களின் மனக்காயங்களுக்கான மருந்தாய் அமைந்துள்ளது. ஈழத்தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட போரின் அத்துமீறல்கள் குறித்தும் போர் முடிவுற்றதன் பின்னரான கடந்த 15 ஆண்டுகளில் எமது மக்களின் பாரம்பரிய வாழ்விடங்கள் மீதும் கூட்டு பண்பாடு மீது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு செயற்பாடுகள் தொடர்பிலும் கரிசனையோடு இருக்கும் கனேடிய அரசினால் ஈழத்தமிழினம் சார்ந்து சமகாலத்தில் முன்னகர்த்தப்படும் காத்திரமான செயல்களும் அறிவிப்புகளும் சர்வதேச அரங்கிலும் தமிழ் மக்கள் மனங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை உணர முடிகிறது. ஈழத்தமிழர்கள் மீதான நேரடி குற்றவாளிகளான இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் இருவர் மற்றும் இராணுவ புலம் கொண்டவர்களுக்கு எதிராக பொருளாதார தடை விதித்தமை, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிப்பு, நினைவு தூபி அமைப்பு, உயிர் அச்சுறுத்தல்களால் புலம்பெயரும் ஈழ அகதிகளுக்கு அரசியல் தஞ்சம் வழங்கல் என ஈழத்தமிழர்கள் சார்ந்து தங்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் அத்தனை செயல்களும் எமது இனத்தின் அரசியல் விடுதலையின் கனடா நாட்டின் பங்களிப்பு கனது மிக்கதாக இருக்கும் என்ற பரிபூரண நம்பிக்கையை எமக்கும் மக்களுக்கும் வழங்கியிருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் கெஹிலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித் ரம்புக்வெல லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரமித் ரம்புக்வெலவின் தந்தையான கெஹிலிய ரம்புக்வெல தொடர்பான விசாரணையில் சந்தேகமான அவரை பெயரிடாத அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்து நேற்று நீதிமன்றத்தில் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து வாக்குமூலம் அளிக்க இன்று காலை லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு முன் ஆஜரானார். இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் கெஹிலிய ரம்புக்வெலையை ஜூன் 3 வரை விளக்கமறியல் வைக்க நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான 3 புகார்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் சிறை கைதிகளால் நேற்று கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். எனினும் வசந்த சமரசிங்க இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அவரின் கருத்து பொய்யென அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். சதோச நிறுவனங்களில் 400 கிராம் உப்பு பொதிகொண்டு 120 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் சில இடங்களில் மாஃபியாக்கினால் குறித்த போதி சதோச நிறுவனங்களில் 400 கிராம் உப்பு பொதிகொன்று 120 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் சில இடங்களில் மாஃபியாக்களால் குறித்த உப்பு பொதி 300 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் வசந்த சமரசிங்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் துறைமுகத்துக்கு 25 கொள்கலங்கள் வந்திறங்கியுள்ளன. ஆணையரவு உப்பு உற்பத்தியும் இப்போது இடம்பெற்று வருகிறது. எனவே விரைவில் உப்பு தட்டுப்பாடு பிரச்சினை தீர்க்கப்படும். ஆகையால் இனி எதிர்க்கட்சிகள் புதிய விமர்சனங்களை தேட தயாராக வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது குறுக்கிட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஆணையரவு உப்பு உற்பத்தி செய்யப்படுவது பச்சை பொய் என்று தெரிவித்துள்ளார். அது மாத்திரமன்றி ஆணையரவு உப்பு உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அர்ச்சுனா சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள வசந்த சமரசிங்க வடக்கில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் தெற்கிலும் செல்லும், தெற்கில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வடக்குக்கு செல்லும். ஏனென்றால் இது ஒரு நாடு. இதற்கு எதிராக யாரும் போராட முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான துப்பாக்கிதாரியை எதிர்வரும் மாதம் 4 வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அன்றைய தினம் சந்தேக நபரை அடையாள அணிவகுப்புக்கு முன் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் கொழும்பு பிரதான நீதிவான் தனிஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான சாரதியை இந்த மாதம் 23 வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தடுப்பு காவலில் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட 2 சந்தேக நபர்களும் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கு சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தரம் 1 தொடக்கம் 5 வரையிலான வகுப்புகளும் 6 தொடக்கம் 11 வரையிலான வகுப்புகளும் ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக பிரதமர் விளக்கம் அளித்துள்ளார்.
இதற்கு தரம் 1 தொடக்கம் 5 வரை சிங்கள மூலம் ஆசிரியர்கள் வெற்றிடங்கள் எண்ணிக்கையும் 4740 ஆக காணப்படுவதாகவும், தமிழ் மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 2727 காணப்படுவதாகவும், தரம் 6 தொடக்கம் 11 வரை சிங்கள மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 11274 காணப்படுவதாகவும், தமிழ் மொழியில் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 6121 காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேல் மாகாணத்தில் சிங்கள மொழி மற்றும் தமிழ் மொழி அரசு பாடசாலைகளில் தரம் 1 தொடக்கம் 5 வரையிலும், தரம் 6 தொடக்கம் 11 வரையிலும் பின்வரும் எண்ணிக்கையிலான ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய பாராளுமன்ற உரையில் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள கிரிஸ் கொடுக்கல் வாங்கல் வழக்கை ஜூன் மாதம் வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்தியாவில் கிரிஸ் நிறுவனத்திலிருந்து 70 மில்லியன் ரூபாயை பெற்று நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றஞ்சாட்டி சட்டமா அதிபரினால் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேவர்த்தன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதி கோரிய சில ஆவணங்கள் இன்று திறந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசு தரப்பில் முன்னிலையான பிரதி சொலிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சில ஆவணங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் ஆய்வு செய்யப்பட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், பிரதிவாதிகள் கோரும் மற்ற ஆவணங்கள் எதிர்காலத்தில் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். பிரதிவாதிகள் தரப்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டில் அனைத்து ஆவணங்களும் வழங்கப்பட்ட பின்னர் பிரதிவாதிகளின் நிலைப்பாடு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அதன்படி முன் விசாரணை ஆலோசகராக இந்த வழக்கு ஜூன் 27, 2025 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கே இடையில் பேச்சுவார்த்தை கொண்டு இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மல் வீதியில் இடம்பெற்றுள்ள அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மாநகர சபை உட்பட எதிர்க்கட்சி பெரும்பான்மையை கொண்ட அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களிலும் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்த போதிலும் பல கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கூட உறுப்பினர்களின் பெயர்கள் வழங்கப்படவில்லை என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சாரத்துறையின் மறுசீரமைப்பில் முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் முன்மொழியப்பட்ட மின்சார திருத்த சட்டம் மூலம் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு புதிய சட்ட மூலத்தின்படி முன்னர் இருந்த இலங்கை மின்சார சபை 12 தனித்தனி நிறுவனங்களாக பிரிப்பதை நோக்கமாக கொண்ட விதிகள் நீக்கப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக திருத்தப்பட்ட சட்டம் மூலம் இலங்கை மின்சார சபையை 4 நிறுவனங்களாக மறுசீரமைக்க முன்மொழிகிறது. இவை அனைத்தும் முழுமையான அரசுக்கு சொந்தமானதாகவும் அமையும். எரிசக்தி துறையில் செயற்திறன் மற்றும் சேவை வளங்களை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்களை விரைவு மற்றும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சட்டமூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் எனவும் அமைச்சு அறிவித்துள்ளது. உயிர்த்த பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகள் பலர் அரசாங்கத்துடன் இருப்பதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட ஆத்திய ஞானதேரசேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை இஸ்லாமிய கடன் போக்குவாத கொள்கையுடையவர்கள் பலர் ஆளுங்கட்சிக்குள் அடிக்கலம் புகுந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தில் பிரதி அமைச்சர்களாக கடமையாற்றி வரும் முனிஸ் முலாஃபர் இஸ்லாமிய கடன் போக்குவாதத்தை ஊக்குவிக்கும் நபர் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை நல்லாட்சி அரசாங்கத்தை விடவும் இந்த அரசாங்கம் இஸ்லாமிய கடன் போக்குவாத நடவடிக்கைகளை கடைபிடிப்பதில் மெத்தன போக்கில் பின்பற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தம்மை கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும் என கிழக்கு மாகாணத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சொந்தமான காணிகளை அரசுடைமையாக்குவதற்கு எவ்வித அவசியமும் அரசாங்கத்துக்கு இல்லை என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் உரித்தை உறுதிப்படுத்த முடியாத காணிகளை அரசுடைமையாக்குவதாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறுமாறு வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் காலப்பகுதியில் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டமையினூடாக இந்த விடயம் தெளிவாகிறது. அரசாங்கத்துக்கு எதிராக விடயம் என்று தெரிந்தும் அவ்வாறு குறித்த வர்த்தமானி அறிவித்தலை ஆளுந்தரப்பு வெளியிடும் என்பதை சிந்திக்க வேண்டும். வடக்கு மாத்திரமின்றி நாடளாவிய ரீதியாக உள்ள சகல மக்களும் அரசாங்கத்துக்கு ஆதரவை வழங்கியுள்ளார்கள். குறிப்பாக வடக்கில் தேசிய மக்கள் சக்தியின் பல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்கள் தெரிவு செய்துள்ளார்கள். அவ்வாறு இருக்கையில் அந்த மக்களின் காணிகளை அபகரிக்க வேண்டியது அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை. ராஜபக்சக்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரை பார்த்த கண்ணோட்டத்தில் எம்மை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். அதேபோன்று குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வட மாகாணத்துக்கு மாத்திரமன்றி முழு இலங்கையை உள்ளடக்கும் வகையிலே வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாண நகர் பகுதியிலிருந்து புறப்படும் 764 வழித்தட பஸ்கள் கடந்த காலங்களில் வயாவுலான் சந்தையிலிருந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதி வரையிலான பலாலி வீதி உயர் பாதுகாப்பு வலயத்துள் காணப்பட்டமையினால் வசாவுலான் சந்தையுடன் தமது சேவைகள் மட்டுப்படுத்தியிருந்தன. அதனால் மயிலட்டி பகுதியில் வசிக்கும் மக்களின் நலன் கருதி யாழ் நகரிலிருந்து புறப்படும் 769 வழித்தட பஸ்கள் மயிலட்டி வரை சேவையில் ஈடுபட்டன. தற்போது உயர் பாதுகாப்பு வலயத்தினூடாக செல்லும் பலாலி வீதி திறக்கப்பட்டுள்ளமையினால் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்படும் 764 வழித்தட பஸ்கள் யாழ்ப்பாண நகரிலிருந்து புறப்பட்டு பலாலி வீதியூடாக பருத்தித்துறை பொன்னாலை வீதியை அடைந்து அதனூடாக காங்கேசந்துறை ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள பஸ் நிலையம் வரை சேவையில் ஈடுபடுகிறது. அதேபோன்று காங்கேசந்துறை ரயில் நிலையத்துக்கு அருகிலிருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணத்தை வந்தடைகிறது. இந்நிலையில் 769 வழித்தட அனுமதியில் சேவையில் ஈடுபட தனியார் பஸ் உரிமையாளர்கள் தாம் இதுவரை காலமும் மயிலட்டிலிருந்து சேவையை ஆரம்பித்தது போன்று ஆரம்பிப்பதாகவும் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு காங்கேசந்துறை வீதி வழியாக மயிலட்டி வரை சேவையில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் என கோரியே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.